லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீ கலிபோர்னியா வரலாற்றில் மிகவும் மோசமானதாக வர்ணிக்கப்படுகிறது. அந்த மாநிலத்தை மீண்டும் மறுநிர்மாணிக்க உதவுவதற்கு பெரிய அளவில் நிதியும் கூட்டரசின் வளங்களும் தேவைப்படுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். கலிபோர்னியா வரலாற்றில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ பரவலான இடங்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக வெள்ளை மாளிகையின் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் அவர் கூறினார். லாஸ் ஏஞ்சல்ஸில் வசிப்பவர்கள் தீயை அணைக்கும் வீரர்களை ஹீரோக்கள் என்று போற்றுகிறார்கள் என அவர் கூறினார். இந்த தீ விபத்தில் இதுவரை குறைந்தது 5 பேர் உயிரிழந்த வேளையில் காட்டுத்தீக்கு எதிரான அமெரிக்காவின் செயல் திட்டங்களையும் அவர் ஒருங்கிணைத்தார். அதோடு வியாழன் அன்று திட்டமிடப்பட்டிருந்த ரோம் பயணத்தை ரத்து செய்த ஜோ பைடன் கலிபோர்னியாவின் ஜனநாயக கட்சி கவர்னர் காவின் நியூசாமின் வேண்டுகோளின்படி முதல் 180 நாட்களுக்கு பேரிழிவை சமாளிப்பதற்கான செலவில் 100 விழுக்காட்டை மத்திய அரசு ஏற்கும் என்றார். அமெரிக்க மத்திய அரசாங்கத்தின் 400 தீயணைப்பு வீரர்கள், 30 தீயணைப்பு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 பெரிய விமானங்களையும் தீயினால் ஏற்பட்ட அழிவுகளை சுத்தப்படுத்தவும் 500 ஊழியர்களை அனுப்பி வைக்க இருப்பதாக அமெரிக்கா தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பேரிடர் பெரிய அழிவு என துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பீக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள்.